சில நேரத்தில் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நினைப்போம் யாருடைய உதவியும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைப்போம். நீ என்ன பெரிய இதா, உன் உதவியில் தான் நான் வாழ்கிறேன்னா அப்படிலாம் தேவையில்லை. யாரும் என்கிட்ட வந்து பேசணும்னு அவசியம் இல்லை. நான் யார்கிட்டையுமே ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் யார்கிட்டையுமே தாழ்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகள் வந்து ஞானம் இல்லாமல் நடப்பார்கள். ஆனால் உண்மையிலே நான் என்ன நம்புகிறேன்னா, இது ஞானக்குறைவு தான். நம்முடைய ஆண்டவரே வந்து மனுஷர் தயவு அப்படின்னா, மனுஷங்களுக்கு தான் மேலே ஒரு தயவு வரணும்னு ஆண்டவரே நினைப்பார்னா நம்மை ஏமாத்துறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த ஞானத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த மனுஷனுடைய தயவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லார் கண்களையும் நமக்கு தயவு கிடைக்கணும். அப்போது ஒரு மனுஷனுடைய தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம அந்த இடத்துல தாழ்ந்து போகணும், சில இடத்துல அந்த இடத்துல அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவருடைய பிள்ளைகள் நடக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நிச்சயம் தருவார். இது வந்து மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதா நம்ம நினைக்க வேண்டாம். என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை. இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் இவங்க உதவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க உதவி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து இந்த ஞானத்திற்காக ஜெபிங்க. இல்லை, மனுஷர் தயவிலும் ஏசப்பா விருத்தி அடைந்தார் அப்படின்னா மனுஷங்க நமக்கு தேவை, மனுஷங்களுடைய தயவும் நமக்கு தேவை. இந்த ஞானம் இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பல மடங்கு கத்த